நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வந்துட்டேன்னு சொல்லு சாவேஜ் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படி சொல்லுன்னு எனக்கு ஆசை தான் கிச்சா ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாதுடா டேய் எக்ஸ்கியூஸ் மீ டார்லிங் என்னை சரவணம்பட்டி வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறீங்களா? கண்டிப்பாக. ஓகே கமான். ஹலோ கிச்சா ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்களுக்கு கிச்சா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம சாவேஜ் வந்து டெலிவரி எடுத்துக்கிறோம். ஆல்வேஸ் அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சாவேஜ் வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஸோ வந்துட்டு என்னை ரெடியாக இருக்குது. நேற்றே வந்து வண்டி எடுத்துன்னு சொன்னாங்க. பட் ஆப்வியஸாக பிஸியாக இருந்தனால பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை. லைக் அது ஸோ வந்துட்டு போய் இன்றைக்காவது போயிட்டு நம்ம சாவேஜ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் திட்டவர் டார்லிங் நாங்கள் 2 பேரும் வந்துட்டு சாவேஜ் டெலிவரி எடுக்கிறது. இப்போ தான் வந்து நம்ம சாவேஜ் டெலிவரி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்கோம். டார்லிங் மெதுவாக போங்க, நான் புள்ளக்குட்டிக்காரன். எனக்கு ஒரு தடவை கூட கல்யாணமே நடக்கல. அப்போது அது வேற இது வேற. ஆமை வந்துட்டு ஃபைனலாக நம்ம டார்லிங் எக்ஸ்பிரஸ் வந்து நம்மளை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா நம்ம வண்டியை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. இதுக்கு தேடிட்டு இருக்கிறேன். அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா வாட்டர் வாஷ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னார். வாட்டர் வாஷ் ஆகிட்டா இல்லை வண்டி விற்றுட்டாங்களான்னு தெரியல. அனைவரும் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது வண்டி விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செல்லக்குட்டி ரொம்ப நாள் கழிச்சு என்னது ஸ்டிக்கரை காணும், பாதி ஸ்டிக்கரை காணும். டார்லிங் அண்ணா நம்மளை விட பந்தா வண்டி ஓடிட்டு வர்றாரு. நான் கூட நீங்கள் நம்ம காரை வந்து எங்கேயோ விற்றுட்டீங்களான்னு நினச்சேன். ஹாய் ப்ரோ, முடிஞ்சுங்களா? ஓகே நன்றி. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாவேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்ன இங்கே எஸ்ஏவியை மட்டும் எங்கேயோ தூக்கி போட்டாங்க. பட் மற்றபடி அலாயி அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அலாயும் மாற்றிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்லைட்டு. ஸோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து டேமேஜ் ஆயிருந்தது இல்லையா நம்ம ஃப்ரண்ட் பம்பரு. ஸோ ஃப்ரண்ட் பம்பரு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்பீங்க டே திரும்பியும் ஆடுவியே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் ஆகுது. ஆனால் திரும்பலாம் ஆட மாட்டேன். இந்த வண்டி அப்படியே பொத்துனாப்பில் வீட்டில் போய் பார்க் பண்ணிடுவேன். சீரியஸாக வந்துட்டு இந்த வண்டி ரொம்ப நாள் ஆச்சு. பின்னாடி இருந்து அந்த ஒரு அழகை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கண்ட்ரோல் பண்ணுறா கிச்சா. இனிமேல் வந்து நோ ஓவர் ஸ்பீட். ஸோ வந்துட்டு ப்ரோ தான் வந்துட்டு நம்ம வண்டி ரெடி பண்ணி கொடுத்தேன். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. நம்ம வண்டியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே டார்லிங், தேங்க்யூ. உங்கள் டார்லிங் எக்ஸ்பிரஸ் பத்திரமா என்னை கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றிட்டீங்க. சரி ப்ரோ, நல்லா பண்ணி சூப்பராக இருக்குது ப்ரோ. சீரியஸாக நல்லா இருக்குது. உள்ளே ஒரு தடவை இன்டீரியர் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த சின்ன சின்ன ஒர்க் அந்த எக்ஸாஸ்ட்டு அதெல்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க. பேமெண்ட் வந்துடுச்சு. ஓகே ஓகே பார்ப்போம் ப்ரோ, பை. ஏலே சாவேஜி, இவ்வளோ நாள் வந்து என்னை ரொம்ப மிஸ் பண்ணியாடா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீ என்ன தெரியுமா சொல்லுவேன் என்கிட்ட? ஏன்டா டே என்னை கொஞ்சம் நஞ்ச பாடாடா படுத்துன அப்படின்னு நீ கேட்ப. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்ச் ஆகுது. பட்டு சாரிடா. இருந்தாலும் நான் வந்துட்டு உன்னைய வேணும்னே பண்ணலை. அது ஆட்டோமேட்டிக்காக என் டைமு நடந்துருச்சு. சரியா? இனிமேல் வந்துட்டு நானும் மெதுவாக தான் ஓட்டுவேன். சரியா? நீயும் வந்து நீ மெதுவாக தான் கூட்டிகிட்டு போகணும். இன்கேஸ் நான் ஸ்பீடாக போகிறேன்னு வச்சுக்கேன், அப்படியே ஸ்பீட் பிரேக்கில் கிருட்டுன்னு நீ நிறுத்திடணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஸ்பீடாக போக மாட்டேன். சரியா தங்கம்? ஓகே தங்கம், வீட்டுக்கு போகலாமா? எப்பா அஜித் சார், ஓ மை குட்னஸ். நம்ம எக்ஸாஸ்ட் நோட்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. இருங்க ஒரு தடவை த்ராட்டில் பண்ணுறேன். ஓகே நல்லா இருக்குல்ல? போதும். பாய் உடனே நினைப்பார், ஏட்டா திரும்பியும் முதல்ல இருந்து அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. திரும்பியும் முதல்ல இருந்தெல்லாம் இல்லைங்க. ஸோ வந்துட்டு சாவேஜ் வந்து இனிமேல் வந்துட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணுங்க. பொறுமையாக வச்சுக்கணும். இவனை வந்துட்டு அப்படியே தங்கத்தட்டில் தாங்குற மாதிரி தாங்கணும். பட் வந்துட்டு உண்மையாக வந்துட்டு நம்ம வந்து அவங்கள குறையெல்லாம் சொல்லக்கூடாது. வண்டி நீட்டாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸ்டீரிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இல்லை பின்னாடி யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. ஸோ உண்மையிலும் வந்துட்டு ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே நான் வந்து இந்த பர்ஃபெக்ஷன் பார்க்குற ஆள். ஸோ வண்டி வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு நீட்டாக இருக்குது. இனிமேலாவது நம்ம மெதுவாக நடக்கணும். ப்ரோ பாய், பார்ப்போம். ஸோ வந்துட்டு அவர் தாங்க அன்பழகன்னு சொல்லிட்டு அவர். ஸோ அவர் தான் நம்ம வண்டி வந்துட்டு நீட்டாக சூப்பராக வந்துட்டு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்தாரு. ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பேக் டு த டெய்லி ரொட்டீன் லைஃப். ஸோ கிளம்பிட்டோம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாவேஜுக்கு கண்டிப்பாக பூஜை போடணுங்க. ஏன்னா வந்துட்டு
ரொம்ப திருஷ்டி ஆகிக்கிட்டே இருக்குங்க. என்னன்னு தெரியல. நானும் ஒன்றும் பண்ணுறதில்ல. ஒருவேளை நமக்கு ஹேட்டர்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டாங்களோ. ஆமாம் டேய், உடுக்கலாம் யாரா ஹேட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லைங்க, ஒருத்தர் இருக்காரு. இருங்க ஜன்னல் ஏற்றிக்கும். ஆமாங்க, ஒருத்தர் இருக்காரு. அவர் உடனே ஆடினவுன்னா வந்துடுவார். டே நீ எல்லாம் எதுக்குடா கார் வச்சுருக்க அப்படிங்கிற அளவுக்கு. நானும் அவரை பார்த்துட்டேன். நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 தடவை வந்து நம்ம கார் வந்துட்டு அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் கமெண்ட்ஸில் வந்துடுவார். உடனே வந்துடுவார். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். என்ன ஃபியூல் இருக்கா? நல்ல வேலை தங்கம், ஃபியூல் இருக்குது. டைம் ஆல்மோஸ்ட் இட்ஸ் 3:30. உங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் திருட்டுன்னு ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திரும்பியும் வந்துட்டு ஒரு பெரிய ரைடு கிளம்பிட்டோமே. பட் வந்துட்டு பைக்கில் கிடையாதுங்க. திஸ் டைம் ஆன் 4 wheels காரில் தான் போகிறோம். நீங்கள் கேட்பீங்க, என்னடா தங்கம் சாவேஜ் ரெடி ஆயிடுச்சு, உடனே ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிருவியே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நோங்க, சாவேஜ் வந்து திரும்ப அப்படியே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி ரெடி பண்ணி அப்படியே பத்திரமா போத்து நாப்பில் அப்படியே நிறுத்திக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்ம பாய்ஸ் என் மச்சான் ஸோ அவங்களோடலாம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ட்ரிப் போகிறோம். பட் நான் இன்னும் அது அஃபிஷியலாக உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், எதுக்கு நான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு நான் திரும்ப உங்ககிட்ட திட்டு வாங்குறதா? வேணாம், பொறுமையாக இருக்கட்டும். நான் ரைடு போகிற அன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணுறேன். அடே எடுக்கிறதே ராங் சைடு, இதில் என்ன ஆறுனு நொய்யின்ட்டு ஃபேமிலி. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ரோசன் மால் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோசன் மால் கிட்ட தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். வெளியே இருக்கிறவங்களாம் நம்ம கேமரா செட்டப் பண்ணியிருக்கோம்ல, இதை பார்த்துட்டு யாரா இவன் விசித்திரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நான் விளாக் பண்ணிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரில போல். ஸ்பாரோக்கு வேறு கல்யாணங்க, இன்னும் 2 நாளில் கல்யாணம். சென்னை வேறு போகணும். சென்னை வேறு போகணுங்க நம்ம. அண்ணே வர்றது ராங் சைடு, இதில் ஃபோனை வேறு யூஸ் பண்ணிட்டு வரீங்க. ஃபோனை வைங்க உள்ள. நம்ம இப்படி கேட்கக்கூடாது. என்னண்ணே வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கணும். ஆனால் உண்மையாக நான் சாவேஜை மிஸ் பண்ணேங்க. இப்போது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ல இருக்கேன். அதனால தான் வந்துட்டு திரும்ப பேக் டு ஃபார்ம் அந்த ரைடு வந்து என்னால் அடிக்க முடியறதில்ல. ஸோ நம்ம சாவேஜை வந்து டிலே ஆகி நான் டெலிவரி எடுத்ததுக்கு காரணம் அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் தான். அதனால தான் நான் கொஞ்சம் டிலே ஆகியே நம்ம வண்டியை எடுத்தேன். ஸோ அடுத்தது வந்து சூப்பர் பைக் பிளான் அப்படியே லைட்டாக இருக்குங்க. பிளான் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. அம்மாட்ட பேசிட்டேன். ஸோ அம்மா சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காங்க, நானும் பாதி சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவலாக இருக்கும். பட் வந்துட்டு இந்த ட்ரிப் போயிட்டு வந்துடலாங்க, ஒரு பெரிய ட்ரிப்பு. கிரிட்டு விருட்டுன்னு அந்த பெரிய ட்ரிப்பை அடிச்சுட்டு வருவோம். வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் டிசைட் அபவுட் அவர் Z900 ஃபேமிலி. இன்றைக்கி வந்துட்டு நான் ஆங்கிள் கரெக்டாக வச்சுருக்கேன்னு தெரியல, பட் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்துட்டு சார்ஜில் இப்போ தான் சார்ஜ் குத்தி விட்ருக்குண்ணா, அதனால நான் ஆங்கிள் கரெக்டாக பார்க்கல. பட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்கேஸ் இஃப் இட் இஸ் ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் மீ அண்ட் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஆமாம், நம்ம டார்லிங்கு நம்மளை வரும்போது கூட்டிகிட்டு வந்தார். இப்போ ஆளக்கானு எங்கே போனான்னு தெரில. ஆமாங்க, இவர் ஸ்கூட்ரு வேறு வச்சுருக்காரா. ஸ்கூட்ரு வச்சுருக்கவும் சந்துக்குள்ளெல்லாம் இப்படி பூந்து போயிடுறாரு. எனக்கு பயம். நான் சொல்லிட்டேன், டார்லிங் இங்கே பாருங்கள், நான் வந்து புள்ளக்குட்டிக்காரன் சரிங்களா, எனக்கு ஒரு தடவை கூட கல்யாணம் நடக்கலை, இப்படிலாம் வந்துட்டு நீங்கள் நீ பயமுறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டோன்ட் வெரி டார்லிங், ஐ வில் டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு நம்மளை மெதுவாக கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டாரு. பேச நம்ம கார் பிரச்சனை முடிஞ்சுங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க ஆல்ரெடி நமக்கு 25,000 கொடுத்துருந்தாங்க பேமெண்ட். இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்க சொல்லி அதுக்கப்புறம் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ரெடி பண்ணியிருந்தால் கூட இந்தளவுக்கு நீட்டாக ரெடி பண்ணியிருக்க மாட்டோம். அவர் வந்துட்டு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துரு, எல்லாமே ரெடி பண்ணிட்டாரு. ஐயோ, நம்ம சாவேஜை பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல் இருக்குங்க, அந்த அளவுக்கு. அட இருங்க, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ எல்போர்ட் அங்கிள், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஸோ ஃபேமே நம்ம பண்ணியிருந்தா கூட இந்தளவுக்கு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். பட் வந்துட்டு அவர் உண்மையாலுமே சொல்கிறேன், டெடிக்கேட்டடாக வந்துட்டு சீரியஸாக நீட்டாக பண்ணி கொடுத்தாரு. எல்லா ஒர்க்குமே சேர்த்து சைடில் எல்லாம், சைடு ஃப்ரண்ட்டு, அப்போ நம்ம டோர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரஷ்ஷாக இருந்ததா.
ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் கேளுங்க, நம்ம வண்டி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் அப்படியே இன்டீரியரில் வர்ற ஏதோ 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா நம்ம டாம் இருக்கான்ல, அவனை இப்போ தானே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம். அப்போ காரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவன் முடியாக இருந்ததா, நான் திரும்ப ஒரு நாள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி அதுக்கிடையில இந்த ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, இனி எங்கே பண்ணுறது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அப்பா இந்த எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, ஏதோ ஒரு யுகமே ஆன மாதிரி ஒரு இது இருக்குங்க. அது அந்த ஓப்பன் த்ராட்டில் கொடுக்கும்போது ஜஸ்ட் லைக் அந்த 4000 to 5000 RPM இருக்குது பாருங்க. அதெல்லாம் அதை வந்து ஒன்லி திஸ் கார் கை கேன் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ப்ரோ நீ என்ன கார் கை இல்லைங்க, ஐ எம் போத் கார் கை அண்ட் பைக் கை. ஐ லவ் போத் பிகாஸ் ஐ எம் அன் ஆட்டோமொபைல் என்தூ. ஸோ வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு சீரியஸாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பைக்கில் தான் வந்து ரொம்ப க்ரேஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக வந்துட்டு அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, நம்ம டாம்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் தேவைப்பட்டது. அதனால வந்துட்டு அப்படியே காருக்கு ஸ்விட்ச் ஆன் ஆனவன் தாங்க. அப்படியே லைட்டாக கார் கை ஆகிட்டேன். கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா கார் வீடியோஸாக போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பாய்ஸ்லாம் என்ன தெரியுமா கேட்குறாங்க, என்னடா நீ திடீர்னு கார் கையாக மாறிட்ட அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், டே கார் கையில் கிடையாது, ஐ எம் ஆல்வேஸ் த பைக்கர்ரா அப்படின்னு, ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் பைக்கர், இப்போ நான் கார் கை அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் நம்ம பாய்ஸ் யாருக்கிட்டையும் சொல்லலைங்க, கார் எடுத்தது நான் இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லலை. வந்துட்டு இனி அந்த சாவேஜ் இருக்குது பாருங்கள், நம்ம அடையாளத்தையே உரிச்சிட்டாங்க. சைடில் எஸ்ஏவியக்கானு ஏஜ் மட்டும் இருக்குது. ஸோ வந்துட்டு அதை வந்து நாளைக்கு பண்ணிடலாங்க. நாளைக்கு போயிட்டு இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி பூஜை பண்ணுங்க. என்ன தான் வந்துட்டு நான் வந்து கோயிலுக்கு போகிறதில்ல, சாமி கும்பிட்றதில்ல அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும், பட் வந்து சம்பிரதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக காருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜையை போட்டு பொத்துனாப்பில் வந்து வீட்டில் வண்டியை நிறுத்திட்டு, எனக்கு இந்த வண்டிக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறுத்திடணுங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்படியே இந்த காரில் சுற்றுறது, காரில் இந்த ஆட்டம் போடுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிடணும் மாட்டிருக்கு. பூரா கண்ணு வச்சிட்றாங்க. பை பொறாமை பட்டிஃபையிங் மீ. நானே புள்ளக்குட்டிக்காரன், ஏன் மேலே ஏங்க நீங்களே பொறாமைப்படுறீங்க? ஃபேமிலி நம்ம சாவேஜ் வேறு வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி தெரியுமா சொல்லணும், நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வந்துட்டேன்னு சொல்லு, சாவேஜ் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, அப்படி சொல்லுன்னு எனக்கு ஆசை தான். கிச்சா ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாதுடா டே. ஓவர் சீன்லாம் இல்லைங்க, நான் பாட்டு இங்கே நிறைய போலீஸ் இருக்காங்க கை, எனக்கு பயமாக இருக்குது. திடீர்னு ஒரு ஓப்பன் த்ராட்டில் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அடுத்த சிக்னலில் நம்மளை பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் த்ராட்டிலே கொடுக்காம மெதுவாக போயிட்டுருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சாவேஜ் எடுத்துகிட்டு வரானுங்களா, ஸோ வந்துட்டு நிறையா பேர் வந்துட்டு நம்ம காரை பார்த்து கண்ணு வைக்கிறாங்க. இது கூட பரவாயில்லைங்க, முன்னாடி ஒரு குட்டி பாப்பா போயிட்டு இருந்துச்சு, ஐ அம்மா அங்கே பாருங்க அந்த கார் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு போச்சுருந்தான் அந்த பாப்பா தான். அதுக்கு ஒரு சின்ன சின்ன பசங்களாம் அப்படியே நல்லா அப்படியே ஜாலியாக நம்ம வண்டியை பார்த்துட்டு போனாங்கங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஹலோ, சரிங்க சரிங்க வந்து பார்க்குறாங்க. யாருக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரியலைங்க. சாரி கைஸ், நான் டிரைவிங் அப்போ வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு என் மேலே இது கேஸ் போட்டுறாதீங்க, அது எமர்ஜென்சி கால்னு நினச்சேன். இன்கேஸ் நம்ம அந்த சர்வீஸ் சென்டர் இருக்குல்ல அங்கேருந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி அடுத்த வாரம் வந்து நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் சார், நீங்கள் வந்து ஏதாவது பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்களா? அதை தெளிவாக சொன்னால் பரவாயில்ல. அந்த பொண்ணு ஏதோ போதையில் இருக்கிற மாதிரி சார் ஆஃபர், கடைசியாக எனக்கு கேட்ட அந்த ஒரே ஒரு வார்த்தை ஆஃபர் மட்டும்தான். ஏமா அதை தெளிவாக தான் சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ தான் அதை பொண்ணு ஆஃபர் போட்டிருக்குங்க சார், அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க சார். அப்போ சொன்னேன், இப்போ மட்டும் எப்படிங்க இவ்வளோ தெளிவாக பேசுகிறீங்க அப்படின்னு. அதுவும் சரிங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டேன். கிச்சா, டோன்ட் throttle too much, ஓகே, டோன்ட் ட்விஸ்ட் யுவர் throttle வித் ஈகோ கிச்சா. நீ வந்துட்டு லைக் வந்துட்டு நீ உன்னோட ஈகோவில் வந்து த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணுறதுனால தான் உனக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது. அதனால வந்துட்டு ஈகோவில் த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணாத, வண்டியோட ஆர்பிஎம் ரேஷியோக்கு த்ராட்டில் பண்ணு போதும். டா எங்கிட்டா வர்ற, ஏன்டா ராங் லேனில் இடம் போய் வண்டி எடுப்பேன், அவ்வளோ இடம் இருக்குது. அங்கே பாருங்க எப்படி போகிறாருன்னு. ஐயோ ஐயோ,
ஸோ கால்டு பூமர் அங்கிள். இங்கே ஒரு பூமர் ஆண்டி. ஆண்டி டே எங்கே இருந்துன்னு வர்றீங்க? எனக்குன்னே சலசம் பண்ணணுன்னே வருவீங்களாடா? எல்லாம் 4 பக்கத்துலேருந்து வர்றீங்க. 4 பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் எங்கிட்டா போகிறது? ஃபேமி ஏசி போட்டது போதும். நம்ம ஒன்றும் அவ்வளோ சொகுசாலாம் வாழ்க்கை வாழல, அதனால ஏசிலாம் போட வேணாம். ஏதோ ஆசைக்கு கொஞ்ச நேரம் ஏசி போட்டாங்க, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஹாய் ப்ரோ. ஹாய், நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் ப்ரோ? நந்தகுமாருங்களா? இங்கே தான் இருக்கீங்களா? கோயம்புத்தூர் தானுங்களா? சரி சரி சரி. தர்மபுரி. ஓகே ஓகே. வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? ஓகே ஓகே. சரி. ஹச்ஆர் ப்ரோமா? சரி சரி சரி, கண்டிப்பாக கேட்டேன்னு சொல்கிறேன். சரி ப்ரோ. சாரி ப்ரோ, அவர் சேலத்தில் தான் இருக்காருங்க ப்ரோ. நாளைக்கு தான் போகணும் அவரை பார்க்குறதுக்கு. நான் போய் பார்க்கணும். சரி ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள். சரி ப்ரோ, பை, பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லைங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை வந்து பார்த்தாருன்னு சொல்லிட்டு, அது இவர் தாங்க. வர்ற வழியில் நம்மளை பார்த்து அப்படியே கை காமிச்சிட்டு போனால் நானும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் தெரியுது நம்ம கிச்சா ஃபேமு. இல்லை நம்ம கிச்சா ஃபேமு, நம்ம ஹெச்ஆர் ஃபேமு ரெண்டுமே. ஏன்னா அவர் ஹெச்ஆரையும் கேட்டார். ஏன்னா மச்சான் இல்லைமே நானிலே ஃபேமே. நம்ம வந்துட்டு நான் வர வேண்டிய டெஸ்டினேஷன் வந்துருச்சு. பை ப்ரோ. டேய் நீ ஏன்டா என்னையை குறுக்குறன்னு பார்க்குற? நல்லா பொசுன்னு இருக்காங்க. அழகாக இருக்குடா ராஜா. யூ வெரி க்யூட், பியூட்டிஃபுல்ரா. ஃப்யூச்சரில் யூ ஹேவிங் வெரி பியூட்டிஃபுல் ஃப்யூச்சர் வித் ஃப்யூச்சர் ஒய்ஃபு. குழந்தைக்கு வழி விடுங்கண்ணா. வழி விட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு முன்னாடி போயிடுவேன். என்னையும் வழி விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் போக மாட்டேங்கிறீங்க. ஓடுறா கிச்சா ரோப்பன் திராட்டில். ஏய் பாத்தியா இல்லையா? இப்போ தெரியுதா இந்த கிச்சா யாருன்னு? இந்த மட்டியில் நான் திருந்தவே மாட்டேன். ஓகே ஃபேமே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனும் தட்டி விட்டுங்க. ஏன்னா நம்ம ஷோரூம் பண்ணிட்டேங்க. நான் லஞ்ச் டைமில் தான் வந்தேன். வந்து பார்க் பண்ணிவிட்டு நாளைக்கு போய் ஒரு பூஜையை போட்டுடலாங்க.